தமிழ் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கிற முல்லை நில பகுதிகளை பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர்களோட பெயர்கள்ல பலவற்றிலையும் காடு அப்படிங்கிற சொல்லு இருக்கு. அப்ப என்னென்ன வகையான காடுகள் அப்படின்னு பாக்குறோம்னா, நமக்கு தெரிஞ்ச ஊர்களே பல காடுகள் இருக்கு. ஏற்காடு, பழவேற்காடு, திருவாலங்காடு அப்படின்னு நிறைய ஊர்கள் இருக்கு. முன்னாடி ஒரு சோழ மன்னன் இருந்தான். அவன் ஆத்திப்பூ மாலைகளை அணிந்திருந்தான். அந்த அத்தி மரங்கள் நிறைந்த பகுதியை ஆற்காடு அப்படின்னு அழைக்கிறாங்க. இன்னைக்கும் அந்த பகுதி அப்படியே அழைக்கப்படுது. சோழர்களோட முன்னாடி இருந்த ஒரு பழைய தலைநகரம் ஆரூர். அந்த ஊரை பத்தி பாடல்கள் பாடப்பட்டதுனால அந்த ஊர் திருவாரூர் அப்படின்னு பேர் மாறிச்சு. திருவாலங்காடு ஒரு பாடல் பெற்ற சிவன் தலமா இருக்கு. பழவேற்காடு அப்படிங்கிற இந்த பகுதியில பழமையான சீமை கருவேல மரங்கள் நிறைய இருந்துச்சு. அந்த கருவேல மரங்கள் நிறைந்த அந்த பகுதி, அந்த காடு பழவேற்காடுன்னு அழைக்கப்பட்டுச்சு. அது பொன்னேரிக்கு பக்கத்துல இருக்கு. நெல்லை பகுதியில கலாச்செடிகள் நிறைந்திருந்த பகுதி களக்காடு அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு.